வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி ஜேஇயோட 50 கொஸ்டின் பார்த்துருந்தோம், அது டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். SKIB is related to OGNG is a certain way based on the English alphabet call order in the same way. CUCV is related to YQHA, to which of the following option Q, I or K is related to same logic. அதாவது SKIB அது ரிலேட்டடாக உள்ளது SKIB, சரிங்களா? அது ரிலேட்டடாக உள்ளது என்ன கேட்டிருக்காங்க, OGNG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன ரிலேஷன் முதல் பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கும் இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் லெட்ரு வந்து முதல் எஸ் இருக்குது, இந்த இதில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஓ இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்னா, ஃபஸ்ட்டு ஓ இருக்கும், அதாவது ஆல்ஃபாபெட் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஓ இருக்கும், அதுக்கப்புறம் எஸ் இருக்கும். அப்படின்னா ஓக்கும் எஸ்ஸுக்கும் பின்னோக்கி வச்சுருக்காங்க. எவ்வளவு? OPQRS, அதாவது 4 லெட்ரு பின்னாடி வச்சுருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி கேக்கும் ஜிக்கும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கே அதுக்கு முன்னாடி தான் ஜி வரும், அப்படின்னா ஜியை விட்டுட்டு HIJK, அதே மாதிரி 4 லெட்ரு வச்சுருக்காங்க. அப்புறம் ஐக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். JKLMN, அதாவது ஐக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன் 5 நம்பர் கூட இருக்குது, அதாவது 5 லெட்டர்ஸ் வந்து கூட இருக்குது. அதே மாதிரி BG, அதே மாதிரி பிக்கு அப்புறம் என்னது CDEFG, அதே மாதிரி 5 லெட்ரு கூட இருக்குது. ஸோ இதான் ரிலேஷன். ஸோ அடுத்ததுக்கு நம்ம செக் பண்ணலாம். CUCV, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, YQHA. ஓகே, இதுக்கு என்ன ரிலேஷன் பார்ப்போம். சிக்கு முன்னாடி தான் ஒய் இருக்குது, சரிங்களா? அப்படின்னா ZABC 4 லெட்ரு. அப்புறம் க்யூக்கும் ஒய்யுக்கும் உள்ளது QPQRSTU, அதே மாதிரி 4 லெட்ரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ கொடுத்துருக்க ஆன்சருக்கு நம்ம பார்த்துருவோமா? QIRK, சரிங்களா? இதுக்கு என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஒரு தடவை பார்த்துங்க. ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே ஃபஸ்ட் லெட்ரு ஃபுல்லாக எம்முன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெட்ரு கண்டுபிடிக்க தேவையில்லை. அடுத்து 3, 2, 3, 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? ஓகே, அதையும் பாருங்கள். ஆப்ஷனு நம்ம குழப்புற மாதிரியே WWEE கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ 2 கண்டுபிடிச்சாலும் இன்னும் நம்ம 3ஆவது கண்டுபிடிச்சாதான் இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஐக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ ஐக்கு பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஐக்கு முன்னாடி உள்ள 4 லெட்ரு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? இப்போ ஐக்கு முன்னாடி என்ன 4 லெட்ரு இருக்குது, என்னது இருக்குது? ABCDEFGHI. இப்போ 4 லெட்ரு என்னது? 1, 2, 3, 4. அப்படின்னா தான் இருக்குது, சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட் லெட்ரு தெரிஞ்சிடும் எம்னு. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்குது, டி இருக்குது, சரிங்களா? அடுத்து 3ஆவது லெட்ரு என்னென்னு பார்க்கணும். 6க்கு அப்புறம் 5 லெட்ரு தள்ளி தான் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு வந்து ஈக்கு வந்து முன்னாடி உள்ள லெட்ரு தான் ஐக்கு முன்னாடி உள்ள லெட்ரு தான் இ. இது வந்து 6க்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குல்ல 6, அதுக்கு வந்து 5 லெட்ரு தள்ளி தான் இருக்குது. அப்புறம் 6க்கு அப்புறம் என்ன இருக்குது? STUVW, சரிங்களா? அதாவது 6 நம்ம விட்டுட்டோம். அப்படின்னா 1, 2, 3, 4, 5 லெட்டர் என்ன இருக்குது? W. அப்புறம் ஆப்ஷன் என்ன? டி. ஓகேங்களா? மொதல் 2 இதுக்குள்ள ரிலேஷன் பார்த்துட்டு அதில் என்ன ரிலேஷன் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் ABCD நிறையா தடவை நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். அதாவது ஏனா 1, பீனா 2 அப்படின்னு நீங்கள் மாற்றி எழுதுங்க. அதுக்கு சிம்பிளான ட்ரிக் என்னென்னா, முதல் 5, 10, 15, 20, 25 இதோட லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்க. இதோட லெட்டர்ஸ் வச்சு முன்ன பின்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் லைக்லி டு பி நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் தன்மையற்ற பொருள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பேப்பர் மக்கும்,
பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது, வெஜிடபிள் பீல்ஸும் மக்கும், வுட்டும் மக்கும். அப்படின்னு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் ஒன்று ரெண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. 9a + 4b + 5c ஹோல் ஸ்கொயர்டு இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் a + b த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + b² + 2ab அப்படின்னு தெரியும். அதே தான் இதுவும் a + b + c ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + b² + c² + 2 × ab + bc + ca. இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேலா, இதே ஃபார்முலா தான் a + b த ஹோல் ஸ்கொயர்டு, அந்த ஃபார்முலா தான் ப்ளஸ் c இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஓகே, இப்போ பார்ப்போமா. இப்போ a² இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்படின்னா 81² வரும். 81². அப்புறம் 4 இருக்கிற இடத்துல b இருக்கிற இடத்துல 4 இருக்குது. அப்படின்னா 4b² வரும். அடுத்து c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்படின்னா 25c² வரும். ஓகேலா, அடுத்து 2 × ab நம்ம பார்க்கணும். அப்படின்னா abனா 9 × 4 36 ab ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 4 × 5 20 bc. அப்புறம் என்னது? ca. அப்புறம் 9 × 5 45 ca. சரிங்களா, இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா என்ன வரும்? 36 × 2 72ab + 40bc + 90ca. அப்படின்னா என்னது? 81a² + 4b² + 25c². அப்படின்னா ஆன்சர் இங்கே இருக்குது. ஆப்ஷனு 81a², 25b², 72ab, 40bc, 90ca. அப்புறம் ஆப்ஷன் வந்து சி. ஓகேயா, நம்ம சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்ம்லாம் இது தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஐயோ பெருசாக இருக்குன்னா நம்ம பார்க்கவே கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த triads share in the same relation shared by given triads அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லைஃப் அப்படின்றத எடுத்திருக்காங்க. அதை எப்படி எடுத்திருக்காங்க? IFEL அப்புறம் FELI அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் பார்த்தாலே போதும், இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா I இருக்கா, அடுத்ததில் பார்த்துருங்க. அதான் 2வது லெட்டரை மொதல் இதை வச்சுருக்காங்க. சரிங்களா, மொதல் இருக்கிறத கடைசியில் கொண்டு போயிட்டாங்க. அடுத்ததை பாருங்கள், 2வது இருக்க மொதல் லெட்டராக வச்சுருக்காங்க, மொதல் இருக்கிறத கடைசியில் கொண்டு போயிருக்காங்க. அது அவ்வளோதான் ரிலேஷனு. இப்போ கொடுத்துருக்க ஆன்சர் பார்ப்போமா. CALM அது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ஈக்குவலாக ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். MUGS. எம்மு கடைசியில் இருக்குது. ஓகே, U வந்து ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது. சரியா, அடுத்தது பார்ப்போம். U வந்து கடைசியில் இருக்குது, G வந்து ஃபஸ்ட் லெட்டரில் இருக்குது, அப்புறம் S வந்து செகண்ட் லெட்டர் இருக்குது. அப்புறம் ஆப்ஷன் ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஏ. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், LA லாஸ்ட்டில் T வந்து ஃபஸ்ட் லெட்டராக கொடுத்துருக்காங்க, வராது. ஏ தான் ஃபஸ்ட் லெட்டராக வரணும். அப்புறம் அது இல்லை. அப்புறம் ஃப்ளிப்பில் எல்லு ஓகே ஃபஸ்ட் லெட்டராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து P, இந்த P இருக்குல்ல, இது கடைசி லெட்டராக வந்திருக்கு, வரக்கூடாது. இது 3வது லெட்டர் தான் வந்திருக்கணும். சரிங்களா, அப்படின்னா ஆப்ஷன் சியும் இல்லை. HUNT ஹச் வந்து ஃபஸ்ட் லெட்டர் அடுத்தது வந்திருக்கு, அப்படின்னா இதுவும் இல்லை. ஆப்ஷன் வந்து ஏ தான். சரிங்களா, அதாவது சில கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெருசாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k² - 3k ஃபார் விச் நம்பர் இஸ் 58k764 இஸ் டிவைசபிள் பை 9. அதாவது இதுக்கு என்ன ரூல்னா, டிவைசபிள் 11 அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னதுன்னா, கொடுத்துருக்குற 58k764 இது கொடுத்துருக்காங்களே, இதை வந்து ஆட் நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒற்றைப்படை எண், அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இரட்டைப்படை எண்ணில் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கூட்டி மைனஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ 5 + k + 6 ஈக்குவல் டு எவ்வளோ? 11k, 11 + kன்னு வரும். ஓகே, அதே மாதிரி 8
+ 7 + 4 இது எவ்வளோ வரும்? 19 வரும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா 11 + k - 19 போடணும். ஓகே, அதாவது டிவிசிபிள் 11 அதுக்கு உள்ள ரூல் என்னதுன்னா ஆட் நம்பர்லாம் கூட்டி ப்ளஸ் போடணும், ஈவன் நம்பர்லாம் கூட்டி மைனஸில் போடணும். ஓகே, இப்போ கேயை இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு கேயை மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிடுவோம். அப்படின்னா -kன்னு மாறும். இப்போ 11 - 19 எவ்வளோ? 8 -8ன்னு வரும். இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆச்சு. கேயோட வேல்யூ என்ன? 8. இப்போ k² - 3k இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8² - 3 × 8. ஓகே, 8 8s are 64 - 24. அப்படின்னா ஆன்சர் என்ன? 40. ஆப்ஷன் என்ன? ஏ. ஓகேங்களா, இந்த டிவிசிபிள் 11 அப்படின்னு வந்தால் இதோட ரூல் என்னதுன்னா ஆட் நம்பர்லாம் கூட்டி ஒரு வச்சுக்கிட்டோம், அது ஈவன் நம்பர்லாம் கூட்டி ஒரு வச்சுக்கிட்டோம். ஆனால் ஆடை வந்து ப்ளஸில் போடணும், ஈவனை வந்து மைனஸில் போடணும். சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். An electric pole cast a shadow of length 42 meter at a time when a tree 12 meter height cast at a shadow of length 16 meter. Find the height of the pole அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது, சரியா, மின்கம்பம் இருக்குது. அது வந்து சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ நீளத்துக்கு தெரியுதுன்னா 42 மீட்டர் தெரியுது. அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது, அதோட ஒரிஜினல் லென்த்து வந்து 12 மீட்டர் தான். ஆனால் சூரியன் படமாக அதோட நிழலோட ஹைட்டு வந்து 16 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா ஒரிஜினல் ஹைட்டோட போலோட ஹைட் எவ்வளோ, அதான் மின்கம்பத்தோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை பாக்ஸ் மெத்தடில் செய்வோம். ஓகேயா, பாக்ஸ் மெத்தட் நான் சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸியானது, நிறைய சம்முக்கு அது யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை எப்படியும் பார்ப்போம். இப்போ ஒரிஜினல் லென்த் வந்து 12 மீட்ரு. ஓகே, ஷேடோவோட லென்த்து வந்து 16 மீட்ரு. இது வந்து ட்ரீக்குள்ளது. அதே மாதிரி போல் எவ்வளோ? ஷேடோவோட லென்த்து 42 மீட்ரு. ஒரிஜினல் லென்த்து நமக்கு தெரியாது. சரிங்களா, இதை என்ன பண்ணால் இங்கிட்டும் பெருக்கலாம், இங்கிட்டும் பெருக்கலாம். சரிங்களா, ஆனால் இப்படி இல்லை, இந்த டைரெக்ஷனோ இதை வந்து டிவைட் தான் பண்ணணும். ஓகேங்களா, இதான் பாக்ஸ் மெத்தடு. அதாவது கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாம், ஆனால் பக்கத்தில் உள்ளதோ கீழே உள்ளதோ சைடில் உள்ளதோ அது என்ன பண்ணணும்னா டிவைட் தான் பண்ணோம். சரிங்களா, இப்போ 12 16 x 42 இது போட்டால் எவ்வளோ? 3 4s are 4 4 6 are 16. இதால் 2 டேபிளால் அடிக்கலாம். 2 1. இப்போ 21 × 3 363 டிவைடட் பை 2. சரிங்களா, அதாவது நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா, டிவைட் பண்ணுறது இங்கிட்டே டிவைட் பண்ணணும், இங்கிட்டே டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ 63 டிவைட் பை 2 எவ்வளோ? 331.5. ஆன்சர் என்ன? ஏ. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்மு, நிறைய பேர் விட்டுருவாங்க. ஓகே, இது பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். Which of the following is a viral infection that can be transmitted through sexual contact? அதாவது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக பரவக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, HIV எய்ட்ஸு. ஓகே, இந்தியா வந்து எந்த வருஷத்துக்குள்ளே டியூபர்குலோசிஸை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2025க்குள்ளே டியூபர்குலோசிஸை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் வந்து 2030க்குள்ளே ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து 2025க்குள்ளே நாங்கள் ஒழிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்பெயின், நிறைய அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஓகே, இது கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இங்கே பார்த்தது கண்டிப்பாக ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நோட்ஸ் எடுத்துங்க, நோட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.